தேர்தல் முடிவுகளை பார்த்திருப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருந்தோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியோட அந்த வெற்றி கழிப்புல இயல்பான ஒரு கட்சி செயல்பாட்டில் சிறப்பான முறையில் பங்காற்றிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறப்போ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம அதிகமாக என்னோட பங்களிப்பு தரணும், அந்த கட்சியில் சிறப்பான முறையில் ஒரு நல்ல முன்னெடுப்பு அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணோட்டம் இப்போ அதிகரிச்சிருக்குது. இது மட்டும் இல்லாமல் இருந்த முதலமைச்சர்கள்லே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியார் அவர்கள் மற்ற முதலமைச்சர்களை விடமே சிறப்பான முறையில் செயல்பட்டிருக்காரு. எந்த ஒரு முதலமைச்சராலும் கொண்டு வர முடியாத செயல்படுத்த முடியாத இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படிங்கிறத அதை சிறப்பான முறையில் செஞ்சிருந்தாரு. பல இடங்களில் குடிமராமத்து பணியை சிறப்பான முறையில் செஞ்சு மக்களுக்காக நல்லா பணியாற்றினாரு. இப்படி முக்கியமான செயல்பாட்டு திட்டங்களை சொல்லலாம். ஏன் அப்படின்னா பல இடங்களில் இப்போ நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு. ஆனால் அவரு அந்த பணியை மேற்கொண்ட இடங்கள்ல அந்த அளவுக்கான ஒரு நீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்க்க முடியாது. அதை நல்லா சிறப்பான செஞ்சிருக்காரு. இப்படி சிறப்பான முறையில் ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தவறி போனா கூட அம்மா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, எனக்கு பின்னால் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் உண்மையாகவே மக்களின் பக்கம் நிற்கக்கூடிய இயக்கம், எளியோருக்கும் வாய்ப்பு கொடுத்து அரியணை ஏற வைக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம். அந்த இயக்கம் மீண்டும் அரியணை ஏறி மக்களுக்காக நல்லாட்சி செய்யும். இது நடக்கும் விரைவில். நன்றி, வணக்கம்.